வணக்கம் அன்பர்களே, நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறது எப்படி நாம் அதிகப்படியான பணம் சம்பாதிப்பது, எப்படி நம்மிடத்தில் குவியல் குவியலாக பணம் வந்து சேர்வது, எப்போது நாம் பணக்காரரா மாறுவது, இதை பற்றி இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவானது மற்ற வீடியோக்கள் போல் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கூட இதில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடுமையாக பூஜைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கடுமையான ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிமையாக ஒரு தெளிவான நோக்கம் இருந்தாலே போதுமானது. நம்மிடத்திலும் வற்றாத நதி போன்று நம்மிடத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு 10 விஷயங்களை பற்றி இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நிச்சயமா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பேசிக்கலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பணம் அதிகமா தேவைப்படுது. அதற்காக சில பேர் கோவில் கோவிலா சுத்திட்டு இருப்பாங்க, கடுமையான பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இறைவனே அவங்களுக்கு தேவையில்லை, உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த 2 பேருமே சக்சஸ் ஆகுறது கஷ்டம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னா உழைக்கணும். அது எப்படி உழைக்கணும், இறைவன் எந்த இடத்தில் தேவைப்படுகிறார், நம்முடைய உழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் நாம் நினைத்த இடத்தை அடைய முடியும். இதற்காக நாம் கடுமையாக பூஜைகள் செய்தாலோ இல்ல நோக்கம் இல்லாமல் கடுமையாக உழைத்தாலோ ஒருபோதும் நாம் வெற்றியை காணவே முடியாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முதலாவது இறைநிலை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த இறை சக்தி நமக்குள் வரும்போது நம் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனை மாற்றம் ஏற்படும் போது வாழ்க்கை தானாக மாறும். ஒரு மனிதன் வாழ்க்கை எங்கே போகுது என்பதை தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா, அவன் சம்பளம் இல்லை, அவன் வேலை இல்லை, அவன் சிந்தனை தான். ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அவன் வாழ்க்கையும் அப்படியே உருவாகும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏழை மனநிலை கொண்ட மனிதன் எப்போதும் என்ன சொல்வான் தெரியுமா, எனக்கு முடியாது, என் சூழல் சரியில்லை, நான் பிறந்ததே இப்படித்தான். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம், ஆனா ஒரு விஷயம், அது மெதுவாக உங்க வாழ்க்கையை சாப்பிட்டு முடிக்கும். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை நம்பலன்னா உங்க வாழ்க்கை எப்படி உங்களை நம்பும்? இப்போ ஒரு கேள்வி, நீங்க தினமும் உங்க மனசுக்குள் என்ன பேசுறீங்க? நான் முடியாதவன் அல்ல, நான் முயற்சி பண்ணுவேன். இதுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பணக்கார மனநிலை கொண்ட மனிதன் எப்படி யோசிப்பான் தெரியுமா, அவன் ஒருபோதும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன கேட்பான் தெரியுமா, இது எப்படி முடியும், நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்னை மாற்றினா நான் முன்னேற முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் பணக்காரனுடைய மனநிலையில் தோன்றும். இதுதான் வித்தியாசம் நண்பர்களே. ஒரே உலகம், ஒரே வாய்ப்புகள், ஆனால் 2 விதமான சிந்தனைகள். இதனால் 2 விதமான வாழ்க்கை. நண்பர்களே, ஒரு விதை மண்ணில் விழும்போது அது என்ன நினைக்குது தெரியுமா, நான் ஒரு பெரிய மரமாக மாறப்போகிறேன் அப்படின்னு நினைக்குமா? அதனாலதான் அது மண்ணை உடைத்து மேலே வருகின்றது, அதனால தான் அது வளருது. அதே மாதிரி தான் நீங்க உங்களை சிறியவனா நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அதே அளவுல தான் இருக்கும். ஆனா நீங்க உங்களை பெரியவனா நினைச்சீங்கன்னா உங்க செயல்களும் தானாக பெரியதாக மாறும். நண்பர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சி உருவாகாது, முயற்சி இல்லாத இடத்தில் வெற்றி உருவாகாது. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவெடுங்க. அது எப்படின்னா, நான் என்ன ஒருபோதும் குறைத்து நினைக்க மாட்டேன், நான் என்னால் முடியும் என்று நம்புவேன், நான் வளர்ச்சியை மட்டும் யோசிப்பேன். இந்த 3 முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், பணம் சம்பாதிப்பதற்கு முன்னாடி பணக்கார மனநிலையை உருவாக்க வேண்டும். ஏன்னா பணக்கார மனநிலை இல்லாதவனிடம் பணம் வந்தாலும் அது நீடிக்காது. ஆனால் பணக்காரன் மனநிலை கொண்டவனிடம் பணம் இல்லாதிருந்தாலும் அது விரைவில் அவனை தேடி வரும். நீங்க என்ன ஆகணும்னு யோசிங்க. பணம் வந்தாலும் இழந்துடுற மனிதனா மாற வேண்டுமா, அல்ல பணம் தானாக தேடி வரக்கூடிய மனிதனாக மாற வேண்டுமா? இந்த பதில் உங்க சிந்தனையில் தான் இருக்கும். நண்பர்களே, இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தோன்றலாம், ஆனா இதுதான் அடித்தளம். சிந்தனை மாறினா முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறினா வாழ்க்கை முழுக்க மாறும். இதுதான் விதி. முதலில் உன் சிந்தனையை மாற்று, பிறகு உன் வாழ்க்கை தானாக மாறும். வாங்க நண்பர்களே, அடுத்த தலைப்பு என்னவென்றால் நேரம். இந்த நேரம் பணக்காரருக்கு ஒரு நேரம், ஏழைக்கு ஒரு நேரம் என்று இறைவன் 2ஆக பிரிக்கவில்லை. எல்லாருக்கும் சரிசம
சமமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் எப்படி அந்த நேரத்தை சரியான முறையில் செயல்படுத்துகிறோமோ அப்படி நம் வாழ்க்கை மிக விரைவில் ஒரு வெற்றியாளனாக மாற முடியும். எனவே அந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு செல்வம் என்ன தெரியுமா? நேரம். நேரத்தை இழந்தவன் வாழ்க்கை இழந்தவன். நண்பர்களே, பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் போனால் ஒரு நொடியும் திரும்பாது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏழை மனநிலை கொண்ட மனிதன் என்ன பண்ணுவான் என்றால், நேரம் கிடைச்சா தூங்கணும் என்கிற சிந்தனை வரும், அரட்டை அடிப்பான், வீண் விஷயங்களில் மூழ்கி இருப்பான், சோசியல் மீடியா தேவையில்லாத விஷயங்களை சர்ச் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர் என்ன நினைப்பார்கள் என்றால், இது இப்ப செய்யலாமா இல்ல நாளைக்கு செய்யலாமா, ஆனா அந்த நாள் ஒருபோதும் வராது. நண்பர்களே, இதுதான் மெதுவான அழிவு. அதே நேரத்துல பணக்கார மனநிலை கொண்ட மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிடுவான். அவன் நேரத்தை வீணாக்க மாட்டான். அவன் ஒரு கேள்வி மட்டும் கேட்பான், இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறோம்? அந்த கேள்வி தான் அவனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். நண்பர்களே, நேரத்தை செலவழிக்கிறவன் ஏழை, நேரத்தை முதலீடு செய்கிறவன் பணக்காரன். நீங்க தினமும் 2 மணி நேரம் வீண் பேச்சு, பொழுதுபோக்கு இதுல செலவழிக்கிறீங்கன்னு வைங்க, அது உங்க வாழ்க்கையை மெதுவாக பின்தள்ளும். ஆனா அதே 2 மணி நேரம் திறன்பட முன்னேற்றத்துக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள, ஒரு புத்தகத்தை படிக்க, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள அதுல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை முன்னேற்றும். நண்பர்களே, ஒரு நாள் வீணானது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி போனது மாதிரி, ஒரு மாதம் வீணானது ஒரு வாய்ப்பு போனது மாதிரி, ஒரு வருடம் வீணானது ஒரு எதிர்காலம் அழிந்தது மாதிரி. இதனால் தான் நேரத்தை மதிக்காதவன் எதையும் அடைய முடியாது. நண்பர்களே, இப்போ இருந்து ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்ககிட்ட 2 கேள்விகள் கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இன்னைக்கு நான் என்ன முயன்றேன்? இதில் நான் என்ன முன்னேற்றத்தை அடைந்தேன்? இந்த 2 கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அந்த நாள் வீணான நாள். ஆனால் சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் கூட அந்த நாள் வெற்றி நாள். நண்பர்களே, நேரத்தை கட்டுப்படுத்தும் மனிதன் தான் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். நேரத்தை வீணாக்கும் மனிதன் தன் வாழ்க்கை தானாக அளிப்பான். இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக மாற்றுவேன். நான் என் நேரத்தை என் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வேன் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நேரம்தான் உங்க முதல் மூலதானம். பணம் அதற்கு பிறகு தானாக வரும். நேரத்தை மதித்தவனை வாழ்க்கையும் பணமும் மதிக்கும். நண்பர்களே, அடுத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை கையாளும் திறன். நமக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வந்துட்டு தான் இருக்கும். நாம் உழைக்கிறோம், பணம் வருகின்றது. அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்க ரொம்ப பேரை பார்த்திருப்பீங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வேலை இருக்குது, ஆனா மாதம் முடிஞ்சா கையில ஒண்ணுமே இருக்காது. ஏன் தெரியுமா? சம்பாதிப்பதில் பிரச்சனை இல்லை, செலவழிப்பதில் தான் பிரச்சனை. இதற்கு ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. சம்பாதிப்பதை விட பாதுகாப்பதே பெரிய அறிவு. நண்பர்களே, ஒரு மனிதன் 40,000 சம்பாதிக்கிறான், அதெல்லாம் முழுக்க செலவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் இன்னுமே ஏழைதான். மற்றொரு மனிதன் 20,000 தான் சம்பாதிக்கிறான், ஆனா அதுல ஒரு பகுதியை சேமிக்கிறான், அதாவது ஒரு பகுதியை வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறான். நாளைக்கு யார் பணக்காரன் ஆவான் தெரியுமா? இந்த 2வது மனிதன் தான். இதுதான் ரியாலிட்டி. நண்பர்களே, ஏழை மனநிலை என்ன சொல்கிறது தெரியுமா? பணம் வந்துட்டு இருக்கே, இப்ப என்ஜாய் பண்ணலாமே, பின்னாடி வாரத பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா அந்த நேரம் ஒருபோதும் வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பணக்கார மனநிலை என்ன சொல்லுது தெரியுமா? இது தேவையா? இது என் வளர்ச்சிக்காக உபயோகப்படுமா? இது என் எதிர்காலத்தை உருவாக்குமா? இந்த 3 கேள்விகளும் ஒரு மனிதனை பணக்காரனாக மாற்றும். நண்பர்களே, பணம் ஒரு நெருப்பு மாதிரி. நீங்க அதை கட்டுப்பாட்டில் வைத்தீங்கன்னா அது ஒளி தரும், வாழ்க்கையை உயர்த்தும். ஆனா கட்டுப்பாடு இல்லாம விட்டீங்கன்னா அதே நெருப்பு உங்களை எரித்து விடும். நீங்க கவனிச்சு பாருங்க, பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய போன் வந்தா வாங்கிடுவாங்க, புதிய ஆடை வந்தா வாங்கிடுவாங்க, போட்டி போட்டு செலவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு புத்தகம் வாங்க தயங்குவாங்க, ஒரு திறன் கற்றுக்கொள்ள பணம் செலவழிக்க தயங்குவாங்க. இதுதான் பெரிய தவறு. நண்பர்களே, நீங்க ₹1 செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க, இது என்னை உயர்த்துமா? பதில் இல்லைன்னா அது வீண் செலவு. பதில் ஆமான்னு இருந்துச்சுன்னா அது முதலீடு. இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, இன்றையிலிருந்து ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க.
சேமிப்பு வளர்ச்சி இல்லாத எந்த செலவும் உங்க எதிர்காலத்தை கெடுக்கிற செலவு என்பதுதான் உண்மை. செல்வத்தை மதிக்காதவன் செல்வத்தை இழப்பான். நண்பர்களே, நீங்க பணத்தை மதிக்கலன்னா பணம் உங்களை விட்டு போயிடும். ஆனா நீங்க பணத்தை மதிச்சீங்கன்னா அது மெதுவாக பெருக ஆரம்பித்து விடும். அந்த முடிவு இப்போ உங்க கையில தான் இருக்கு. இன்றைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் வீண் செலவு பண்ண மாட்டேன். நான் என் பணத்தை மதிப்பேன். நான் என் எதிர்காலத்துக்காக சேமிப்பேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே, சம்பளம் உங்களை வாழ வைக்கும், ஆனால் சேமிப்பு உங்களை உயர்த்தும். இதுதான் மிக முக்கியமான இந்த 3வது விதி. அடுத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையை மாற்ற போகின்ற மனிதர்கள், அதாவது நண்பர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த 4வது விதி நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வேகமாக உயர ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, ஒரு மனிதன் ஒருத்தனா வெற்றி அடைவதில்லை. அவனை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தான் அவனை மேலே தூக்கி நிறுத்துவாங்க, அல்ல என்றால் கீழே தள்ளி விடுவார்கள். ஒரு ஆழமான உண்மையை சொல்றேன், நீ யாருடனே இருக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுவாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் யாருடன் பேசுறீங்க, யாருடன் அதிக நேரம் செலவழிக்கிறீங்க, அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, இதுதான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆக்க போகின்றது. ஏழை மனநிலை கொண்ட வட்டாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது முடியாதுன்னு சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க, மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இப்படி இருக்கும் சூழலில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்க சிந்தனை மெதுவாக கீழே இறங்கிவிடும். ஆனா பணக்கார மனநிலையில கொண்ட வட்டாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் வளர்ச்சி பத்தி பேசுவாங்க, புதிய வாய்ப்புகளை தேடுவாங்க, கற்றுக்கொள்ள உங்களை ஊக்குவிப்பாங்க, உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருப்பீங்க. இது உங்களை தெரியாமலே வளர ஆரம்பிச்சிடுவீங்க. நண்பர்களே, நீங்க பெரிய பொட்டன்ஷியல் கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் தவறான வட்டாரங்களில் இருந்தீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே குறைத்து மதிப்பீங்க. இதனாலதான் தவறான நண்பன் வெளியே எதிரியை விட ஆபத்தானவன் என்று சாணக்கியர் கூட சொல்லியிருக்காரு. எதிரி வெளியில் இருப்பான், ஆனால் தவறான நண்பன் உங்கள் அருகில் இருப்பான். அவன் மெதுவாக உங்க நம்பிக்கையை குறைப்பான், உங்க கனவுகளை சின்னதாக்குவான். அதனால நண்பர்களே, நீங்க என்ன செய்யணும்னா எல்லாரையும் விட்டு விலகணும்னு சொல்லல, ஆனால் யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ளணும்னு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போல இருந்து 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களை தேடுங்க. வளர்ச்சி பேசுற மக்களோட தொடர்பில் இருங்க. எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களிடம் இருந்து மெதுவாக விலகுங்க. ஒரு கேள்வி, நீங்க தினமும் பேசுற அந்த 5 பேரை நினைச்சு பாருங்க. அவர்கள் உங்களை உயர்த்துறாங்களா இல்லை கீழே இழுக்கிறாங்களா? அந்த பதில் தான் உங்கள் எதிர்காலம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல உங்க சுற்றத்தை மாற்றணும். சரியான வட்டாரம் வேகமாக வளர்ச்சிக்கு உதவி செய்யும். எனவே இதனை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவியலுக்கான முதலீடு. இது சாதாரண விதி இல்ல, இது உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ரகசியம். அறிவியலில் முதலீடு செய். நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவு உங்க மேல செலவழிக்கிறீங்க? போன் வாங்குறீங்க, டிரெஸ் வாங்குறீங்க, புடவை வாங்குறீங்க, விதவிதமா எதெல்லாமோ வாங்குறீங்க. ஆனால் உங்கள் மூளைக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக சத்தியமா சொல்லுங்க, ரொம்ப குறைவுதான். அதுதான் பிரச்சனை. அறிவுதான் அழியாத செல்வம். பணம் என்ன நண்பா, இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமா என்னான்னு தெரியாது. பிசினஸ் லாஸ் ஆயிடலாம், வேலை போயிடலாம், ஆனா உங்க அறிவு யாராலும் திருட முடியாது. நண்பர்களே, ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா செலவு பண்ணலாமே, அதுதான் கவனம். ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? இது என்னை வளர்க்குமா, இந்த பணம் என் லெவலை உயர்த்துமா, இப்படிப்பட்ட யோசனை அவர்களுக்கு வரும். இதுதான் வித்தியாசம். ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தன் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அதை முழுக்க செலவு பண்ணிடுறான். மற்றொருவன் அதே 20,000 ரூபாயில 2,000 ரூபாய் புத்தகம் வாங்குகிறான், ஒரு புதிய ஸ்கில் கத்துக்கொள்ளுறான், ஒரு கோர்ஸ் படிக்கிறான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யார் வளர்ச்சி அடைவான்? சரியான பதில் 2வது ஆள் தான். ஏன்னா அவன் பணத்தை செலவழிக்கல, முதலீடு பண்ணான். நண்பர்களே, ஒரு கடினமான உண்மை சொல்லட்டுமா? நீங்க இப்போ சம்பாதிக்கிற அளவுக்கு தான் உங்க அறிவு இருக்கும். நீங்க அதிகம் சம்பாதிக்கணும்னா உங்க அறிவு அதிகப்படுத்தணும். அதுதான் ரியல் சீக்ரெட். அறிவியல் முதலீடு பண்ணணும். அறிவியல் முதலீடு பண்ணுவது என்னன்னு கேள்வி வரலாம். நல்ல புத்தகங்களை படிங்க, யூடியூப்ல பயனுள்ள வீடியோங்களை பாருங்க, புதிய ஸ்கில்ஸ கத்துக்கோங்க.
உங்களை மேம்படுத்தும் மனிதர்களோட பேசுங்க. இதெல்லாம் செலவில்ல, இது முதலீடு. நண்பர்களே, ஒரு மரம் எப்படி வளருதுன்னா, இன்றைக்கு விதை போட்டா நாளைக்கு மரமாகாது. ஆனா தினமும் தண்ணீர் ஊத்துனா மெதுவாக உறுதியாக பெரிய மரமாக அது மாறும். அதே மாதிரிதான் அறிவும். இன்றைக்கு ஒரு விஷயம் கத்துக்கோங்க, நாளைக்கு இன்னொரு விஷயம், அப்படி தொடர்ந்து கத்துக்கிட்டே வாங்க. ஒரு நாள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெவல் ஆகிடுவீங்க. அப்போ உலகமே உங்களை தேடி வரும். இதற்கு ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திறமை இல்லாமல் கிடைத்த செல்வம் நீடிக்காது. அதாவது அறிவு இல்லாமல் பணம் வந்தா அது நீங்க காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் என் மேல் முதலீடு பண்ணுவேன், தினமும் ஏதாவது கற்றுக்கொள்வேன், என் மூளைதான் என் பெரிய சொத்து. இந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்க சாதாரண மனிதன் இல்ல நண்பா, நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்க. இதைதான் ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உன்னில் முதலீடு செய்தவன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி அடைவான். நண்பர்களே, அடுத்த விதி மிக முக்கியமான ஒரு விதி. நம் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பற்றி தான் பேச போறோம். அது என்னவென்றால் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது. இப்ப நாம 6வது விதியாகிய உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய விதியை பற்றி பார்க்கலாம். ஒரு விதியை நீங்க சரியாக புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது. நண்பர்களே, உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது ஒரு மனிதனுக்கு பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? வெளியில் இருக்கிறவன் இல்ல, அவனுக்குள் இருக்கிற கட்டுப்பாடு இல்லாத உணர்ச்சிகளாகிய கோபம், பயம், பொறாமை, அவசரம். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தா ஒரு மனிதனோட வாழ்க்கையை முழுமையாக அழித்து நாசம் பண்ணிவிடும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை ஒரு நல்ல உறவை உடைச்சிடும். ஒரு நிமிஷம் அவசரத்துல எடுத்த முடிவு பல வருட உழைப்பை அழிச்சிடும். அதனால்தான் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, கோபத்தில் எடுத்த முடிவு அழிவை தரும். ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? கோபம் வந்த உடனே பேசும், பயம் வந்தா முயற்சி எடுக்கிற விஷயத்தை நிறுத்திவிடும், பொறாமை வந்தா மற்றவர்களை பார்த்து எரியும், அவசரத்தில் தவறான முடிவு எடுக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மெதுவாக கீழே இழுத்து விடும். ஆனா பணக்கார மனநிலையில இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோபம் வந்தாலும் அமைதியா இருப்பாங்க, பயம் இருந்தாலும் முயற்சி நிறுத்த மாட்டாங்க, பொறாமையை மோட்டிவேஷனாக மாற்றுவாங்க, முடிவை சிந்தித்து எடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உணர்ச்சி முன்னாடி வந்தா அறிவு பின்னாடி போயிடும், அறிவு பின்னாடி போனா முடிவுகள் தவறாகும். நீங்க என்ன பண்ணணும்னு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன். யாராவது உங்களை கோபப்படுத்தினாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. 10 செகண்ட் நின்னு யோசிங்க. அந்த 10 செகண்ட் உங்கள் வாழ்க்கையை காப்பாத்து. பயம் பத்தி பேசலாம், வேறும் சில காரியங்கள் பேசலாம். நண்பர்களே, நீங்க பயந்ததால நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருப்பீங்க. என்ன ஆகுமோ, என்னால முடியுமா, இந்த எண்ணங்களால் தான் பல பேரோட கனவு முடிஞ்சு போகுது. ஞானிகள் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, பயம் என்பது அறியாததின் நிழல். அதாவது நீங்க அதை எதிர்கொண்டா அது மறைந்துவிடும். பொறாமை, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். மத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்தா உங்க மனசு எரியுது. ஆனா அந்த எரிச்சலை தவறா பயன்படுத்தாதீங்க, அதை மாத்துங்க. நானும் ஜெயிக்கணும் என்ற மோட்டிவேஷனாக மாத்துங்க. நண்பர்களே, ஒரு தண்ணீர் குளம் யோசிச்சு பாருங்க. அது அமைதியாக இருந்தா அதுல எல்லாம் தெளிவாக தெரியும். ஆனா அதை கலக்குனீங்கன்னா எதுவுமே தெரியாது. அதே மாதிரிதான் உங்க மனசு அமைதியா இருந்தா சரியான முடிவு எடுக்க முடியும். இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் கோபத்தில் பேச மாட்டேன், நான் பயத்துக்கு அடிமையாக மாட்டேன், நான் பொறாமையை சக்தியாக மாற்றுவேன், நான் சிந்தித்து முடிவெடுப்பேன். இந்த மைண்ட் செட்டை வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் ஞானிகள் சொல்லக்கூடிய 6வது விதி. உன் உணர்ச்சிகளை நீ ஆளினால் உன் வாழ்க்கையை யாராலும் ஆள முடியாது என்று சொல்லி இருக்காங்க. நண்பர்களே, அடுத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7வது விதி மதிப்பை உருவாக்குதல். இந்த விதியை நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. மதிப்பை உருவாக்கணும். நண்பர்களே, ஒரு பெரிய உண்மை சொல்லட்டுமா? பணம் யாரிடமும் நேரடியாக வராது, அது மதிப்பை பின்தொடர்ந்துதான் வரும். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எங்க ஈஸியா மணி கிடைக்கும், இதைதான் யோசிக்கிறாங்க. ஆனா இதில் ஒரு உண்மை என்னவென்றால், மக்களுக்கு பயன் தருபவன் எப்போதும் தேவைப்படுவான். இதோட அர்த்தம் என்னன்னு கேளுங்க.
நீங்க உலகத்துக்கு என்ன வேல்யூ கொடுக்கறீங்களோ அதுக்கு தான் உலகம் உங்களுக்கு பணம் கொடுக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு டாக்டர் உயிரை காப்பாத்துறாரு, ஒரு ஆசிரியர் அறிவை கொடுக்கிறாரு, ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு வீட்டின் வெளிச்சம் கொடுக்கிறாரு. அவர்களுக்கு ஏன் பணம் கிடைக்குது? அவங்க மதிப்பு உருவாக்குறாங்க. இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க நண்பர்களே. நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு கேள்வி கேளுங்க, நான் உலகத்துக்கு என்ன பயன்? இந்த ஒரு கேள்விதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஏழை மனநிலை என்ன பண்ணணும் தெரியுமா? உடனடி பணம் மட்டும் தேடும், ஷார்ட்கட் தேடும், வேலை அவாய்ட் பண்ணும். ஆனால் பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? திறமையை வளர்க்கும், நீண்ட கால குறித்து யோசிக்கும். நீங்கள் பணத்தை பின்தொடர்ந்தா அது ஓடிடும். ஆனா நீங்க மதிப்பை உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சம்பளம் நீங்க செய்யற வேலைக்கு கிடைக்கும் மதிப்பு, செல்வம் நீங்க உருவாக்குற வேல்யூன் அளவு. அதான் சில பேர் 9 முதல் 5 வரை வேலை செய்து சம்பளம் வாங்குறாங்க. மத்த சிலர் பிசினஸ் பண்ணி கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. வித்தியாசம் என்ன? வேல்யூ கிரியேஷன். இப்ப பிராக்டிகலா பேசலாம். நீங்க என்ன பண்ணணும்னு ஒரு நல்ல ஸ்கில் சூஸ் பண்ணுங்க. அதை தினமும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதை மற்றவர்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி மாத்துங்க. உதாரணம், பேச தெரிஞ்சா, எழுத தெரிஞ்சா, இதெல்லாம் வேல்யூ. அதை போக்கஸ் பண்ணுங்க. மதிப்பு இல்லாத செல்வம் நிலைக்காது. அதாவது நீங்க வேல்யூ இல்லாம பணம் சம்பாதிச்சீங்கன்னா அது நீண்ட நாள் நீடிக்காது. ஆனா வேல்யூ இருக்கா, பணம் எப்போதும் வந்து கொண்டே இருக்கு. நண்பர்களே, இன்று முதல் ஒரு முடிவெடுங்க. நான் பணத்தை பின்தொடர மாட்டேன், நான் வேல்யூ உருவாக்குவேன், நான் என்னை மேம்படுத்துவேன், நான் மற்றவர்களுக்கு பயன் தருவேன். அப்படி சொல்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க வேல்யூ ஆனவங்களா மாறிட்டீங்கன்னா உலகம் உங்களை தேடி வரும், பணம் உங்களை தேடி வரும், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுதான் ஞானிகளின் 7வது விதி. நீ மதிப்பு ஆனவனாக மாறினால் பணம் உன்னை பின்தொடரும். நண்பர்களே, இனி உள்ள விதிகள் தான் உங்களை கேம் சேஞ்ச் ஆக வைக்கக்கூடிய விதிகள். மேல சொன்ன இந்த விதிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இனிதான் உங்களுக்கான விளையாட்டே ஆரம்பம். அடுத்த விதி என்னன்னு பார்க்கலாமா? பல வழிகளில் வருமானத்தை உருவாக்குதல். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி அடிமையாக கூடாது. நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க சம்பாதிக்கிற பணம் ஒரே ஒரு வழியில இருந்துதான் வருதா? ஆமா அப்படின்னா ஒரு கசப்பான உண்மை சொல்றேன் கேளுங்க. ரிஸ்க்ல இருக்கீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு அந்த ஒரு வருமானம் நின்றுட்டா உங்கள் வாழ்க்கையை முடங்கிவிடும். வேலை போயிட்டா, வியாபாரம் நஷ்டமாயிட்டா அதுக்கப்புறம் என்ன? அதுக்குதான் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான தந்திரம், உன் வருமானம் ஒரே வழியில் மட்டும் இருக்கக்கூடாது. ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு வேலை கிடைச்சா அதிலே நிம்மதி அடையும், ஆபத்து எடுக்க பயப்படும், இதுவே போதும்னு நினைக்கும். ஆனா பணக்கார மனநிலை என்ன செய்யும் தெரியுமா? பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கும். ஒரு வழி நின்றாலும் இன்னொரு வழி காப்பாத்தும். அது மட்டுமல்லாமல் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பார்கள். அதாவது முதலீடுகள். நண்பர்களே, இதுதான் உண்மையான விளையாட்டு. நீங்க பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் சம்பளம் மட்டும் நம்பி இருக்கிறான்னா மற்றொருவர் சம்பளம் பிளஸ் துணை, வியாபாரம் பிளஸ் முதலீடு. யார் பாதுகாப்பா இருப்பாரு? யார் முன்னேறுவாங்க? நிச்சயம் 2வது ஆள் தான். நீங்க என்ன பண்ணணும்? படிப்படியா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு, முதல்ல ஒரு நிலையான வருமானத்தை வைத்துக் கொள்ளுங்க. 2வது, அடுத்து ஒரு துணை வருமானம் ஆரம்பிங்க. அதன் பிறகு முதலீடுகள் மூலம் வருமானத்தை உருவாக்குங்க. நண்பர்களே, துணை வருமானம் என்றால் பெரிய வியாபாரம் தான் என்று வேண்டியது அவசியம் இல்லை. சின்னதா ஆரம்பிக்கலாம். சுயதொழில், ஆன்லைன் வேலை, இது போன்றவைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இவையெல்லாம் இன்றைய காலத்தில் உண்மையான வாய்ப்புகள். ஒரு முக்கியமான விஷயம், பல பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் முழுக்க ரெடியானதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன். இதுதான் மிகப்பெரிய தவறு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், ஆரம்பிக்கும் நேரமே சரியான நேரம். நண்பர்களே, ஒரு மரம் வளர்றது மாதிரிதான் இது. இன்று நீங்க விதை போட்டீங்கன்னா நாளைக்கே அது மரமாக மாறாது. ஆனா சில வருடத்துக்கு பிறகு அது நிகழும் தரும் பலன்கள் மிக அதிகம். அதே மாதிரி நீங்க இன்றைக்கு ஒரு துணை வருமானம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நாளைக்கு உங்க முக்கிய வருமானமாக மாறலாம். இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். இந்த கேள்வி, நீங்க வேலை செய்ய முடியாத நாள் வந்தா உங்க வருமானம் என்ன ஆகும்? அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா நீங்க இப்போதே செயல்பட ஆரம்பிங்க. இன்றைக்கு முதல் ஒரு முடிவெடுங்க. நான் ஒரே வருமானத்தை மட்டும் நம்ப மாட்டேன், நான் பல வருமான வழிகளை உருவாக்குவேன், நான் பணத்தை வேலை செய்ய வைப்பேன். இதுதான் பணக்காரங்க செய்யக்கூடிய வித்தை. ஒரே வருமானம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும், பல வருமானம் வாழ்க்கையை பாதுகாக்கும். சரி நண்பர்களே, அடுத்த விதி மிக முக்கியமான ஒரு விதி.
விதி. இந்த விதி பாத்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல். இந்த விஷயத்துலதான் நீங்க அடுத்த நிலைக்கு மிக வேகமாக களத்தில் இறங்கக்கூடிய நேரம். இந்த ஒரு விதி உங்களை வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறவும் செய்யலாம் அல்லது அப்படியே நிற்க வைக்கவும் செய்ய முடியும். இதற்கு தேவை முடிவு எடுக்கக்கூடிய திறன். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு உயர போறோம்னு தெரியுமா? அது அவன் எடுக்கக்கூடிய முடிவின் தரத்தை பொறுத்துதான் அது அமையும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சில பேர் எப்போதும் குழப்பத்தில் இருப்பாங்க. இது செய்யலாமா, அது சரியா, என்ன ஆகுமோ என்கிற ஒரு தயக்கம். இது அவங்கள முன்னேற விடாது. ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? முடிவை தள்ளிக்கிட்டே போகும். பயத்தில் முடிவு எடுக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஆனா பணக்கார மனநிலை என்ன செய்வாங்க தெரியுமா? வேகமாக முடிவெடுப்பாங்க. தவறு ஆனாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வாங்க. நம்பிக்கையோட செயல்படுவாங்க. தவறான முடிவு ஒரு பாடம், இல்லை என்றால் ஒரு எடுத்துக்காட்டு என்று நினைப்பார்கள். நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரியான முடிவு என்று ஒன்றும் கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுதான் சரியான முடிவு. ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு மனிதன் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்றான்? இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம், சரியான நேரம் வரட்டும், இப்படி தள்ளிக்கிட்டே போனால் அவன் வாழ்க்கையும் தள்ளிக்கிட்டே போயிடும். மற்றொருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறார், சின்னதாக ஆரம்பிக்கிறார், தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்கிறார், முன்னேறி கொண்டே போகிறார். இறுதியில் யார் ஜெயிப்பார்? செயல்பட்டவன் தான் ஜெயிப்பான். நண்பர்களே, முடிவு எடுக்கும் போது இந்த 3 கேள்விகளை உங்களுக்கு கேளுங்க. 1, இது எனக்கு முன்னேற்றம் தருமா? 2, மிக மோசமான நிலை என்ன ஆகும்? 3, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இந்த 3 கேள்விகளுக்கு பதில் கிடைத்தவுடனே தாமதிக்காம முடிவெடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், எல்லார்கிட்டையும் கேட்டு முடிவெடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனைகளோடு அவங்களோட பயம் உங்கள் முடிவை பாதிக்கும். இந்த குழப்பத்தை மட்டும் தரும். அதாவது அதிகமாக ஆலோசனை முடிவு குழப்பத்தை மட்டுமே தரும். அதனால கேளுங்க, இறுதி முடிவு நீங்களே எடுங்க. நண்பர்களே, முடிவு எடுப்பது ஒரு திறமை. நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் அது நாளாக நாளாக மேம்படும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் தயக்கமா இருக்க மாட்டேன், நான் தைரியமா முடிவு எடுப்பேன், நான் தவறுகளை கண்டு பயப்பட மாட்டேன், நான் உடனே செயல்பட ஆரம்பிப்பேன். நீங்க முடிவெடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்கள் கையில் வரும். வேகமாக முடிவெடுக்கிறது வேகமான முன்னேற்றத்தை தரும். ஓகே நண்பர்களே, இனி கடைசி விதியை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இந்த கடைசி விதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. நாம் மேல பார்த்த அனைத்து விதியையும் செயல்படுத்துவது இந்த கடைசி விதிதான். இந்த விதி இல்லாம முன்னாடி பார்த்த 9 விதிகளும் வேலை செய்யாது. அது என்ன விதின்னு பார்த்தா ஒழுக்கம், விடாமுயற்சி. இதுதான் நண்பர்களே. இப்போது வீடியோ பார்த்தவுடன் ஒரு மோட்டிவேஷன் வரும். இது முதல் நாள். 2வது நாள் ஒரு முயற்சியில் இருப்பீங்க. ஆனால் 3வது நாள் என்ன ஆகும் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கே போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? ஒழுக்கம் இல்லை. ஏழை மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? மனசுக்கு வந்த மாதிரி வாழும். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடும். ஆரம்பிப்பாங்க, ஆனா முடிக்க மாட்டாங்க. ஆனா பணக்கார மனநிலை என்ன பண்ணும் தெரியுமா? தினமும் கன்சிஸ்டன்சியா அதை மெயின்டைன் பண்ணும். சின்ன ஆக்ஷனா இருந்தாலும் அது தொடர்ந்து செய்வாங்க. முடிவை அடையும் வரைக்கும் விடவே மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒழுக்கம் உள்ளவன் எப்போதும் உயர்ந்தவன். நண்பர்களே, ஒரு பெரிய உண்மை, டேலண்ட் முக்கியம் இல்ல, லக் முக்கியம் இல்ல, ஆனா கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக நாம் செயலாற்றுவதில் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க தினமும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா ஒரு வருடத்துல நீங்க முழுவதும் வேறொரு மனிதனா மாறி இருப்பீங்க. இப்ப பார்க்கலாம் ஒழுக்கம் எப்படி நம்மள பில்ட் பண்ணும். அதாவது ஒரு சின்ன கோர்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுங்க. அதை தொடர்ந்து கோர்ஸை முடிக்கும் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனா அது 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ளாடி அந்த கோர்ஸோட நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் ஆனாலே போதும், பேசிக்கா உள்ள எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் 3ல இருந்து 6 மாசத்துல உங்களை ஒரு வேறு நிலைக்கே மாத்திவிடும். நீங்க அங்கிருந்து யோசிக்கும் போது 3 மாதத்துக்கு முன்பு அதை பற்றியான எந்த நாலேஜும் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் போட்ட கன்சிஸ்டன்சியான உழைப்பு நிமித்தம் நீங்கள் அதை சாதித்திருக்கீங்க. இதை வைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எந்த துறையில் வேண்டுமென்றாலும் உங்களால் ஈஸியாக சாதிக்க முடியும். அதனால் தான் ஒழுக்கம் உள்ளவன் எதையும் சாதிக்க முடியும். எனவே நண்பர்களே, நாம பார்த்த இந்த 10 விதிகளும்
சாதாரண விதிகள் இல்லை. உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய சக்தி. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்க, பணம் இலக்கல்ல, பணம் ஒரு விளைவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் சிந்தனையை மாற்றுங்க, நேரத்தை மதிங்க, ஒழுக்கத்தோடு செயல்பட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தால் மட்டும் போதாது, நீங்கள் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் மாற்றம் வரும். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பழைய வாழ்க்கைய விட்டுட்டேன், நான் ஒரு புதிய மனிதனாக மாறப்போறேன் அப்படின்னு சொல்லி இந்த 10 விதிகளை சோதனை பண்ணுங்க. இதில் நீங்கள் எதில் கோட்டை விடுகிறீர்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு அதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை 3 to 6 மாதத்துக்குள் ஒரு புது வாழ்க்கையாக மாறிவிடும். இதற்காக தான் நேரம் மற்றும் நாட்கள் மிக மிக முக்கியம். நம் சேனலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நல்ல நேரங்களை சரியாக பயன்படுத்தும் போது சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் இந்த 10 விதிகளும் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கோட்டை விடுகிறீர்கள் என்றால் அதனை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தொடர்ந்து செய்து பாருங்க. நிச்சயமாக பணத்தை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பணம் உங்களை தேடி கொட்டிக்கிட்டே இருக்கும். கோடிகள் சம்பாதிப்பதற்கு ரொம்ப நாட்கள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியான நாலேஜும் தெளிவான நோக்கமும் தொடர்ச்சியான உழைப்பும் இருந்தாலே போதும். அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நுணுக்கமாக செய்தாலே போதும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களை தேடி வரும்.